பொங்கல் திருநாள் உழவரின் சிறப்பை உலகிற்கு கூறும் உழவர் திருநாள் இது. தரணி எங்கும் பரவி வாழும் தமிழர் திருநாள் இது. புது வருவாய் பெருக வைக்கும் தை திருநாள் இது. இந்த நன்னாளை சமத்துவ பொங்கல் திருநாளாக கொண்டாடி மகிழ வாரீர். தரணி எங்கும் வளம் தழைக்கட்டும், கழனி எங்கும் நெல்மணி நிறையட்டும், உலகெங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும், எங்கும் பொங்கட்டும் எங்கும் பொங்கட்டும் என்று இவ்விழாவினை ஏற்பாடு செய்த தலைமையேற்று நடத்தும் எம் தாளாளர் தந்தை அவர்களை எம் பள்ளி தலைமையாசிரியர் என்ற முறையில் அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவிற்கு இன்பத்துடன் வந்திருக்கும் அனைவரையும், மேலும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் வார்டு உறுப்பினர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். திரு பவுல் பீட்டர் முன்னாள் ராணுவ படைத்தலைவர் அவர்களையும், பங்கு பேரவை துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர், உறுப்பினர் அவர்களையும், சமூக ஆர்வலர் திரு சரத் அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் பெற்றோர்களையும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று எம் பள்ளியில் நடக்கும் பொங்கல் திருவிழாவை சிறப்பித்து தருமாறு அன்புடன் வரவேற்கின்றேன். வருக வருக. நடனம். பொங்கல் திருநாள் என்பது விவசாயிகள் தங்களுடைய ஒரு முக்கிய நாளாக கொண்டாடும் இந்த நாளில் எம் மாணவ செல்வங்கள் அந்த உழவர் திருநாளை பற்றி ஆடி பாடி கொண்டாட வருகின்றனர்.
நடனம் ஆடிய மாணவ செல்வங்களுக்கு என் பாராட்டுகளும் நன்றியும். சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வருகின்றனர் என் மாணவ செல்வங்கள். பொங்கல் திருநாள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பாத்திமா. பொங்கல் திருநாளாம் அது எங்கள் திருநாளாம். உயிர் வாழ உணர்தரும் உழவனுக்கும் உறுதுணை புரியும் கதிரவனுக்கும் உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டிக் கொண்டாடும் பொங்கல் திருநாளாம். போகி பொங்கல் திருநாளில் முதல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்ற பழையன புகுதலும் புதியன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகளுக்கேற்ப வீட்டில் உள்ள பழையவற்றை நீக்கி தூய்மைப்படுத்துவது போகி ஆகும். உழுத்துண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழிற்துண்டு பிஞ்சல் பவர் என்று திருக்குறள் உழவர்களின் சிறப்பை எடுத்துரைகிறது. அப்படி உழுத்துண்டு வாழும் உழவர்களின் உழைப்பே திருநாளே பொங்கல் திருநாள் ஆகும். பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அவை முதல் நாள் போகி, 2ஆம் நாள் தை பொங்கல், 3ஆம் நாள் காணும் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் ஆகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப தை மாதத்தில் முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இத்திருநாள் அன்று புது பானையில் பொங்கலை செய்து சூரிய கடவுளுக்கு படைக்குவர். 3ஆம் நாளான மாட்டுப் பொங்கல் அன்று உழவு தொழிலுக்கு உறுதுணையாக மாடுகளை அலங்கரித்து ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகள் நடைபெறும். எல்லாரை காண்பது நன்றே. என் பொன்மொழிக்கேற்ப 4ஆம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல் அன்று உறவினர் நண்பர்களை கண்டு மகிழ்வர். உழவின் சிறப்பை, உழைப்பின் உயர்வை, உறவின் பெருமை போற்றும் நாளே பொங்கல் திருநாளாகும் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இத்துடன் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பகிர்ந்து கொள்ள இங்கு வந்துள்ள விருந்தினர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மதிப்புக்குரிய பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, முன்னாள் பங்கு பேரவையுடைய துணைத் தலைவர் அவர்களே, இந்நாள் பங்கு பேரவையின் துணைத் தலைவர் அவர்களே மற்றும் பங்குடைய தொழிலாளர் அவர்களே மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, பள்ளியின் மாணவ செல்வங்களே மற்றும் பள்ளியினுடைய மத்திய உணவுடைய உணவு வழங்குதல் அதிகாரி அவர்களே, மேலும் முன்னாள் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த போகி பண்டிகையுடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே பள்ளியில் 1970ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் ஆண்டு மாணவனாக இப்பள்ளியில் நான் சேர்ந்தபோது பள்ளியினுடைய ஏறக்குறைய எண்ணிக்கையானது 133 ஏறக்குறைய. ஒரு வகுப்பிலும் 27-28 மாணவ செல்வங்கள் நாங்கள் பக்கத்து ஊரிலும் சரி இந்த ஊரிலும் சரி அனைவரும் இப்பள்ளியில் பயின்றோம். படிப்படியாக கல்வி தரங்களை முன்னிட்டு நிறைய கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் முதலாவது தங்களுடைய சுயநலம், அதற்கு பிறகு கல்வியை வியாபாரமாக்கி இப்பொழுது கல்வியுடைய தரங்கள்
வெறும் பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்றன. அமர்ந்திருக்கிற மாணவ செல்வங்கள் இப்பொழுது என்ன சொல்கிறோம் என்றாலும் அவர்களுக்கு புரியாது. ஏனென்றால் அதை புரிந்துக்கூடிய வயதும் அவர்களுக்கு கிடையாது. ஏறக்குறைய 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் ஓரளவுக்கு நமக்கு நாம் என்ன செய்கின்றோம், படிக்கின்றோம் என்பது தெரியும். இப்பொழுது சொல்லிக் கொடுக்கின்ற அனைத்து பாடங்களையும் மனப்பாடம் செய்து ஒப்பிக்கின்ற இந்த வயது. கல்வி எவ்வளவு முக்கியம் என்பது இப்பொழுது 8ஆம் வகுப்புக்கு பிறகு படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும். ஆங்கில கல்வியினுடைய ஆதிக்கம் அனைத்து பள்ளிகளிலும் வந்துவிட்ட பிறகு நமது தாய்மொழியாம் தமிழிலே கல்வி பயில்வது அவ்வளவு முக்கியமானதாக ஒன்று கருதவில்லை. நமது இந்திய திருநாட்டில் தாய்மொழியாம் திருநாட்டின் திருமொழி இந்தி, அதை மட்டுமே அனைத்து பள்ளிகளிலும் திணித்து வேலை வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நாடாக நமது நாடு மாறிவிட்டது. அது ஆட்சியாளர்களுடைய தன்மைக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த திருநாளுடைய இந்த உரையை 10ஆம் வகுப்பிற்கு பிறகு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அளித்தால் அவர்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்பொழுது அமர்ந்திருக்கிற உங்களுக்கு விளையாட்டு பருவம், அதே வேளையில் தொடக்கப்பள்ளியில் நீங்கள் இருக்கிறீர்கள். தொடக்கப்பள்ளி என்பது எவ்வளவு முக்கியம் என்றால், இங்குதான் நமது கல்வியினுடைய முதல் படியை எடுத்து வைக்கின்றோம். இங்கு பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் அவர்கள்தான் உண்மையான தியாக மனம் படைத்த ஆசிரியர்கள். ஏனென்றால் வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு அடங்காமல் பள்ளி என்கின்ற ஒரு வயது எட்டிய பிறகு 5 வயது முடிந்து 6ஆம் வயது தொடங்கும் போது பள்ளியில் சேர்ந்து விட்ட பிறகு அந்த பள்ளியினுடைய நேரம் எப்படி முடியும் என்று நீங்கள் காத்திருப்பீர்கள். ஆனால் ஆசிரியர்கள் உங்களுக்கு தொடக்க கல்வி என்பதால் அவர்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வியானது முக்கியம் என்பது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொங்கல் நாளைதான் நமது தைத்திருநாள். பொங்கல் நாள் நாளை முதல் தான் தொடங்குகின்றது. இன்று போகி பண்டிகை. இது இந்திய நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் வேறு வேறு விதமாக கொண்டாடப்படுகின்றது. தமிழ்நாட்டில் போகி பண்டிகை, ஆந்திராவில் சங்கராந்தி என்கிறார்கள், லோகி என்று வடநாட்டிலே சொல்கிறார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த போகியினுடைய சிறப்பு. நமது வீட்டில் உள்ள அனைத்து பழைய தேவையில்லாத தேவையற்ற அனைத்து பொருட்களையும் நாம் எரித்து புதிய பொருட்களை, ஆடைகள் முதல் வீட்டில் வாங்குகின்ற பொருட்கள் வரை அனைத்தையும் புதியதாக வாங்கி நாம் பயன்பாட்டிற்கு வைக்கின்றோம். இதே கல்வி, இதே பள்ளியில் நான் 1ஆம் வகுப்பு மாணவனாக சேரும்போது 3 ஆசிரியர்கள் ஏறக்குறைய இருந்தார்கள். பள்ளியினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள். அதே வேளையில் நாங்கள் அனைவரும் எங்களுடைய அந்த காலகட்டங்களில் பயத்தை மட்டுமே நாங்கள் அறிந்து வாழ்ந்தோம். இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பயம் என்றால் என்னவென்று தெரியாது. ஏனென்றால் அதற்கேற்ப நம்முடைய முன்னேற்றம் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. தூங்கி எழும்போதே குழந்தை மொபைல் போன் இல்லை என்றால் பால் குடிக்காது. பள்ளியில் இருந்து வீட்டிற்கு சென்றால் மொபைல் போனை தான் ஃபர்ஸ்டில் தேடுவார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தங்களுடைய நேரத்தை குழந்தைகளோடு செலவிடாமல் அவர்களை தட்டி கழித்து
முன்னேறி இருக்கின்ற அந்த விஞ்ஞான உலகத்திற்கு ஏற்ப அவர்களை மொபைல் கொடுத்து விளையாட விட்டுவிட்டு அவர்கள் ஃப்ரீயாக இருப்பதற்கு அனைத்து பெற்றோர்களும் விரும்புகிறார்கள். இப்பொழுது சொல்கின்ற இந்த அறிவுரையானது ஆர்வம் எங்க பாத்துங்க, பொங்கல் வைக்கிறத பாத்துங்க, என்ன சொல்றான்னு கேளுங்க. மொபைல் என்பது எப்பொழுது கண்டுபிடித்தார்கள்? அதை நமது மொபைல் போனை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக நாம் அனைவரும் அஞ்சல் மூலமாக தான் நமது தொடர்புகளை செய்து கொண்டிருந்தோம். எவ்வளவு தூரத்திலே நாம் இருந்தாலும் அஞ்சல் மூலமாகத்தான் நமது வீட்டில் உள்ள பெற்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் ஏதாவது விசேஷத்திற்கு அழைக்க வேண்டும் என்றால் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அழைத்துதான் நமது குடும்ப விஷயங்களை நாம் கொண்டாடி வந்தோம். ஆனால் இப்பொழுது வளர்ச்சியின் மூலமாக மொபைல் போன் தொலைத்தொடர்புக்காக மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு படிப்படியாக இந்த தொலைத்தொடர்பை விட்டு மற்ற எல்லாம் இப்பொழுது அந்த மொபைலில் இருக்கிறது. எனவே மாணவ செல்வங்கள் ஒவ்வொன்றை சொல்லிக் கொள்கின்றேன். பொங்கல் திருநாள், பொங்கலை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. வருடா வருடம் வருகின்ற போல் பெரும்பொங்கல் வரும். பொங்கல் வீட்டிலே வைத்தாலும் சரி, பள்ளியிலே வைத்தாலும் சரி, கல்லூரியில் வைத்தாலும் சரி, மற்ற பள்ளிகளில் வைத்தாலும் சரி, அது ஒரு வருடா வருடம் வந்து போகின்ற ஒரு பண்டிகையாகவே மாறிவிட்டது. ஆனால் 30-40 வருடங்களுக்கு முன்னால் அப்படி கிடையாது. பொங்கல் என்றால் அந்த புதிய ஆடை அணிவதற்காக வருடத்திற்கு ஒரு முறை அந்த புதிய ஆடை அணிவதற்காக அப்பொழுது மட்டும்தான் அந்த பெற்றோர்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு ஒரு புதிய உடையை எடுத்து தரக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வருவாய் இருந்தது. எல்லோரும் உழவை தொழில் நம்பிதான் இந்திய தேசம் இருந்தது. இப்பொழுதும் ஏறக்குறைய ஒரு 30% தான் உழவு தொழில் நமது தமிழ்நாட்டில் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 70% தொழில்துறையிலும் மற்றும் வியாபார விஷயங்களிலுமே பரவி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரையை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தொடக்க பள்ளியில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்களோ அதேதான் நீங்கள் இறுதி உங்களுடைய காலேஜ், அதற்கு மேற்கொண்டு எம்பிஎல், அதற்கு மேல் என்ன படிப்பு இருக்கிறதோ அந்த டிகிரி வரை படிக்கக்கூடிய தொடக்க கல்வியானது இந்த நமது தொடக்க பள்ளியில் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே சொல்லிக் கொடுக்கின்ற அனைத்து பாடங்களையும் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியருக்கு ஒத்துழைப்பு தந்து, பெற்றோர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து, உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பிலும் விளையாட்டிலும் மட்டுமே இருக்க வேண்டும். விளையாட்டு என்பது காலை எழுந்தவுடன் படிப்பு, அதன் பிறகு பள்ளிக்கு வந்து கல்வி, திரும்ப மாலையில் விளையாட்டு, இதுபோல்தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை இருக்க வேண்டும். அதை விட்டு இப்ப இருக்கக்கூடிய வீட்டுல போனவன அப்பா அம்மா கிட்ட மொபைல் போன தான் ஃபர்ஸ்ட் புடுங்குறது. அதுல வேற வீட்டுல அப்பா கிட்ட மட்டும் போன் இருந்தாக்கா 3 குழந்தை இருந்தாச்சுன்னா அந்த மூணு பேருமே அந்த போனுக்கு அடிதடி. எனவே கல்விக்காக மட்டும் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள், விளையாட்டுக்காக செலவிடுங்கள். இந்த பொங்கல் திருவிழாவிற்கு என்னை அழைத்து இந்த வாய்ப்பை தந்த தாளாளர் தந்தைக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை கூறி இடம் சார்கிறேன். நன்றி. Pongal festival. Pongal is one of the most popular and ancient festival of South India, Tamil Nadu. It is basically a harvest festival. This festival celebrated as a festival to the god. The 4 days of celebration are Bogi Pongal, Suryan Pongal, Matu Pongal and Kanum Pongal. It is celebrated for 4 days in the January every year. It is celebrated to thank the
sun god for love, sun god helping farmer who were so hard. People wear new cloth and they dry column outside the house. During this festival, people pray to God for happiness. Thank you. Thank you. மிகவும் அருமையாக உரையாற்றிய குழந்தைகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது சமூக ஆர்வலர் அவர்கள் நம்மிடையே சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். பாசத்துக்குரிய பங்கினுடைய தாளர் தந்தை அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே மற்றும் பங்கு பெயரினுடைய தலைவர், துணைத் தலைவர், பொருளர் மற்றும் அருமை நண்பர் யாவருக்கும் இந்த இனிய நேரத்திலே என்னுடைய பாசம் கலந்த பணிவான வணக்கத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். உண்மையிலே இந்த பொங்கல் திருவிழா இந்த சிறுவர்களோடு துவங்குவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏற்கனவே நண்பர் கூறியது போல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் ஸ்கூல்ல நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கொண்டாடின மாதிரி ஞாபகம்லாம் இல்லை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறீங்க. நாங்கள் சொல்றதெல்லாம் முன்னாடி நீங்களும் சேர்த்து சொல்ற மாதிரி அறிவு வளர்ந்து விட்டது. இருந்தாலும் இந்த பொங்கல் திருவிழாவில் ஒரு சில கருத்துக்களே இல்லை, ஒரு சிலதை ஞாபகப்படுத்தலான்னு தான் வந்திருக்கிறேன். போகி அப்படின்னா என்ன? போகி பண்டிகைனா என்ன? போகினா என்ன சொன்னாங்க? நீங்களே தானே சொன்னீங்க. போகினா என்ன? பழைய எண்ணெய் கழிதல், புதிய எண்ணெய் புகுதல். ஏன் பொங்கலுக்கு முன்னாடி அந்த ஒரு நிலை வச்சாங்க அப்படின்னா, பழசெல்லாம் நம்மளாம் என்ன பண்ணிட்டோம், வீட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு கொளுத்துவாங்க. நீங்க ஊர்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருள்களை எல்லாம் போட்டு கொளுத்திட்டு நாளைக்கு, அதாவது நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக, தனிஷ்கா நாளைக்கு புதுசா பொங்கல் வைக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க, வீட்டில் இருக்கிற பழைய பொருள்கள்லாம், தேவையில்லாத பொருள்கள் எல்லாம் சும்மா ஓரம் கட்டி வச்சிருக்கிற எல்லா பொருள்களையும் தூக்கி போட்டு எரிச்சு சாம்பலாக்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவாங்க. சரியா? ஆமா. சரி, இந்த பொங்கல்ல நம்ம கிட்ட என்ன தேவையில்லாத என்ன இருக்குது? நம்ம கிட்ட என்ன தேவையில்லாத இருக்குது? நம்ம கிட்ட தேவையில்லாத மொத்தமே தேவையில்லாத தான். பக்கத்தில் இருக்கிறவங்களை கிள்றது தேவையில்லாத தான். அடுத்தவங்களுக்கு திருடுறது, அந்த பொருளை திருடுறது, இன்னொருத்தர் அடிக்கும் போது கக்கன்னு சிரிக்கிறது, இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் தேவையான பொருளா அது? ஆமா, தேவையில்லாத குணங்கள் தான் நிறைய இருக்குது. ஆமா, இருக்கிற 1-2 நல்ல குணங்களை எப்பயுமே வளர்த்துக்க ஆசைப்பட மாட்டோம். இருக்கிற கெட்ட குணத்தை எப்பயுமே பரவலாக்குறோம். எப்போ இந்த வயசுல நீங்க பரவலாக்குறீங்களோ, இன்னொருத்தர் கிள்ளும் போது சிரிக்கிறது, இன்னொருத்தர் பொருளை திருடின்னு வர்றது, இல்லாது இன்னொருத்தரை பற்றி போட்டு கொடுக்கறது, இல்லாது இல்லாத பொருளெல்லாம் பேசி பழகிறது, அதெல்லாம் தேவையில்லாது. அதனால இன்னைக்கோட அந்த தேவையில்லாததெல்லாம் விட்டுடணும். சரியா? சும்மா தலையாடிட்டு ஜோசுவா ஜோசுவான்னு கூப்பிட்டா கூட காது கேட்காத மாதிரி சைக்கிள் ஓட்டின்னு போறது இல்லை. அப்பா அம்மாங்களுக்கெல்லாம் மதிக்கணும், ஆசிரியர் பெருமக்களுக்கு மதிக்கணும், நம்மளோட வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதெல்லாம் நீங்க ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கணும். படிக்கிற மாணவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன இந்த களத்துல நீ என்ன கத்துக்கிறியோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும். நீ காலேஜ் போனா கூட சரி, இன்னொருத்தனை கிண்டல் பண்ற புத்தி இங்க வந்துச்சுன்னா அங்க கூட உனக்கு வரும். இங்க இன்னொருத்தனை பற்றி சொல்றது அங்க கூட வரும். அப்பா அம்மா கிட்ட நம்ம தான் போட்டு கொடுக்குறோம், அவன் சரியில்லைம்மா, அதை சரியில்லைம்மா, இது சரியில்லைம்மா, அப்படிமா இப்படிமான்னு. சோ தேவையில்லாத குணங்களை இன்றோடு நீங்க மறக்கணும். சரி, பொங்கல் இது ஒரு நன்றி விழா. கடவுள் நல்ல ஒரு விவசாயத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு தொழிலை கொடுக்கிறாரு, நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு எல்லாமே ஒரு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுளுக்கு விளைஞ்சதெல்லாம் எடுத்து வச்சு அவருக்கு படைக்கிறது தான் ஒரு பொங்கலாக சமூகம் கொண்டாடுகிறது. அதுவும் தமிழர்களுடைய திருவிழா. இது உலகம் ஃபுல்லா கொண்டாடல, நம்ம தமிழ்நாட்டில் இல்ல, முக்கியமா எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழுறாங்களோ அங்க
இந்த பொங்கலை வந்து சிறப்பிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு உதவியான இருந்த உழவு தொழில் செய்வதற்கு உதவியாக இருந்த மாடு ஆடு இது எல்லாத்துக்குமே நன்றி சொல்ற ஒரு நாளும் இருக்குது. அதுக்கும் பூஜை போட்டு செய்யறாங்க. அடுத்த நாள் நம்மளுடைய உறவினர்கள்லாம் சந்திக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த பொங்கல் திருவிழாவில் நீங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு உண்மையிலே எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நம்ம வாழணும். சரியா ஜோசுவா? ஆமா, நன்றி உள்ளவர்களா வாழணும். யாருன்னா எதனா ஒண்ணு கொடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கணும். அது கடவுளுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த நன்றின்ற வார்த்தை சொல்லணும். இது வரைக்கும் நம்மள எல்லாரும் காப்பாத்திருக்கிறாங்க, அது கடவுள் தான். அவருக்கு முதல்ல நமக்கு நன்றி சொல்லணும். நல்ல ஒரு தாய் தந்தரை கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு நல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு ஆசிரியர் நம்மளுக்கு இந்த பள்ளிக்கு தந்திருக்கிறாங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல பங்கு தந்தை கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையும் நினைச்சு பார்த்துட்டு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க யாரு உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். உங்களை எல்லோரும் இந்த பொங்கல் திருவிழாவில் இந்த முதல் நாளிலே உங்களை பார்த்து மகிழ்வதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த இடத்திலே என்னை வரவழைத்த பங்கு தந்தைக்கும் சரி, தலைமை ஆசிரியர்களுக்கும் சரி நன்றி கூறி இடம் சார்கின்றேன். நன்றி. திருநாளில் நாம் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வாழ்த்துரையும் கூற ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இருக்கும் பொதுமக்களுக்கும் தந்தை பெரியாருக்கும் ஆசிரியர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டுமன்றி பொங்கல் பரிசு நமக்கு நம் பள்ளிக்கு அளித்த தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நாளில் நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் சர் ஸ்டீபன் அவர்களை பேசும்படியாக அன்புடன் அழைக்கின்றேன். RCM பள்ளியின் தாளர் தந்தை அவர்களே, தலைமை ஆசிரியர், முன்னாள் பங்குப்பெறை உறுப்பினர்கள், இந்நாள் பங்குப்பெறை உறுப்பினர்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் மாணவ மாணவர்களுக்கு மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொங்கல் பண்டிகை என்பது நாம் காலம் காலமாக கொண்டாடுகின்ற பொங்கல் பண்டிகை தான். இந்த பொங்கல் பண்டிகை மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் முக்கியம். பொங்கலை வைத்து அதனை சுவைத்து அதோடு மறந்து விடாமல் நம்முடைய பண்பாடான பொங்கல் விழாவை எப்படி சிறப்பிப்பது, நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளை நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் என்றும் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். இதற்கு முன்பாக பேசிய முன்னாள் ராணுவ வீரர் பவுல் பீட்டர் மாவா அவர்களும் சரி, முன்னாள் பேரவை துணைத் தலைவர் திரு சார்லஸ் அவர்களும் சரி அருமையாக பேசினார்கள். கல்வியை பற்றியும் எவ்வாறு நாம் கடவுளை தொழ வேண்டும், மற்றவர்களுக்கு எவ்வாறு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இந்த பொங்கல் பண்டிகையின் மூலமாக நான் கூறவிருப்பது பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நானும் ஒரு ஆசிரியர் தான். நான் வேலை செய்யும் பள்ளியான விக்னேஷ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூலில் நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன். அங்கிருக்கின்ற மாணவர்களை பார்க்கும் பொழுது நான் ஒரு ஆசிரியராக வேலை செய்வது எனக்கே ஒரு சங்கடமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் சிறு குழந்தைகள் முதல் அதே பள்ளி நான் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒழுக்கம் என்னவென்று அவர்களுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. ஆசிரியர் வந்தாலும் சரி, தலைமை ஆசிரியர் வந்தாலும் சரி,
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேம் வந்தாலும் சரி, அவர்களுடைய பணிகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்னுடைய பள்ளியில் வேலை செய்து கொண்டு நானே என் பள்ளியை பற்றி தவறாக சொல்வது சரியாக இல்லை என்றாலும், பிள்ளைகள் எப்படி தங்களுடைய நற்பழக்கத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்த நான் இங்கு வந்துள்ளேன். அவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நற்பண்புகளையும் அறிவுகளை சொன்னாலும் கூட, அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிப்பதன் மூலம் அவருடைய பணத்தினுடைய மதிப்பை தான் அவர்கள் எண்ணுகின்றார்கள் தவிர நல் ஒழுக்கத்தை என்றும் அவர்கள் நினைப்பது கிடையாது. ஆகவே முன்னாள் மாணவர் என்ற முறையிலும் ஆசிரியர் என்ற முறையிலும் நான் உங்களுக்கு அறிவுறுத்துவது, பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு, என் நேரத்திலும் சரி, எங்கு பார்த்தாலும் தந்தை அவர்களும் சரி, பெரியவர்களையும் சரி பார்த்தவுடன் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நானும் அவ்வனமே தான் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தெரிந்தவரை எந்த பெரியவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் எதிர்பார்க்கின்ற வேலைகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்பொழுது சின்ன குழந்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் முன்னால் சொன்னது போல சொல்வது இப்போது உங்களுக்கு புரியாது. வளர்ந்த பிறகு அதுக்கென்று ஒரு சரியான ஒரு வயதை நீங்கள் அடைந்த பிறகுதான் உங்களுக்கு அது புரியும். ஆகவே ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு வாழ்க்கையில் முன்னேறி முக்கியமாக பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த பொங்கல் திருநாளில் நம் அனைவருக்கும் பங்கு பேரவையின் துணைத் தலைவர் என்ற முறையில் வாழ்த்துக்களையும் அறிவுரையும் கூறிய சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் பங்கு பேரவையின் பொருளாளர் திரு ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மதிப்புக்குரிய தந்தை அவர்களே, மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, மதிப்புக்குரிய சமூக ஆளுநர் சார்லசன் அவர்களே, மதிப்புக்குரிய நமது வேதியர் இராணுவ வீரர் அவர்களே, மதிப்புக்குரிய டீச்சர் ஆசிரியர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, மதிப்புக்குரிய துணைத் தலைவர் ஸ்டீபன் அவர்களே மற்றும் பங்கு பெறுவர்களே மற்றும் மாணவர் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். Thank you, Sonia. Tamicha. Thank you, Sonia. தேங்க்யூ சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நம்முடைய முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமக்கு இனிப்பு வழங்கி மகிழ்கின்றார். அவரை வரவேற்கின்றேன். நமக்கு இதுவரை வாழ்த்து கூறி நம்மிடமிருந்து விடைபெற்ற பங்கு பேரவை பொருளாளர் ரமேஷ் சார் அவர்களை மனதார வாழ்த்துகின்றேன். நன்றி.
மேலும் இவ்விழாவினை தலைமை தாங்கி நடத்தி வரும் நம்முடைய தாளாளர் தந்தை அவர்களை விழா செய்தியினை வழங்கும்படியாக அன்புடன் அழைக்கின்றேன். அன்பு மாணவ செல்வங்களே, அன்பு தலைமை ஆசிரியரே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை இருந்திருக்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் தேவராஜ் அவர்களே, இராணுவ படைத்தலைவர் திருவாளர் பவுல் பீட்டர், சமூக ஆர்வலர் திருவாளர் சரத் சார்லஸ், பங்கினுடைய அருள்பணி பேருடைய பொருளாளர் திருவாளர் ரமேஷ், பங்கு பேரவை அருட்பணி பேரவையினுடைய துணைத் தலைவர் திருவாளர் ஸ்டீபன், முன்னாள் வார்டு உறுப்பினர் திருவாளர் ஆல்பன், அருட்பணி பேரவையினுடைய செயலர் திருமதி மரியா ஆகிய அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட நெடுநேரமாக எங்களோடு இருந்து எங்கள் பிள்ளைகள் செய்கிற இந்த பொங்கலை பார்வையிட்டு என்னுடைய இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். பசங்க உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. வழக்கமா எல்லாரும் சின்ன வயசுல எங்களெல்லாம் கூட கேட்ட கேள்விதான், படிச்சு என்ன ஆக போறீங்க? மிதுலேஷ் படிச்சுட்டு என்ன ஆக போற? டாக்டர். முகமது நீ என்ன ஆக போற? 6 இருக்க போற. ஆரோன் போலீஸ் ஆக போற. வேற யார் என்ன ஆக போற? நிஷாந்த் என்ன ஆக போற? ஜோஷுவா படிச்சுட்டு பெரியாரா என்ன ஆக போற? மிலிட்டரி போக போறியா? சரி. பாத்திமா ஆர்மிக்கா? ஆலிமாவா? சரி, ஓகே ஓகே. நீ தமிக்ஷா டீச்சர் ஆக போற. வெரி குட். ஜஸ்வந்த் சாரா? சாருனா டீச்சர் ஆக போற. குட். மனிஷ் என்ன ஆக போற? சைக்கிள் ஓட போற. பேரன்பு என்ன ஆக போற படிச்சுட்டு? நிவின் படிச்சுட்டு பெரியாரா என்ன பண்ணுவேன்? மோனி அடிச்சுன்னு இருக்க போறேன். மோனி டீச்சர் ஆக போற. மிஸ் ஆக போற. வெரி குட். எல்லாம் கை தட்டுக்கு பார்ப்போம். வெரி குட். குட். இதுல எல்லாருமே உட்காந்துனே பதில் சொன்னீங்க. ஏன் சின்ன பதில் சொன்ன ஒரே ஆள் யாரு? மோனி மட்டும்தான். மோனி கை தட்டுங்க பார்ப்போம். வெரி குட். அப்ப நம்ம நிறைய நேரத்துல படிச்சுட்டு எல்லாருமே டாக்டர், எல்லாருமே இன்ஜினியர், எல்லாருமே டீச்சர் ஆயிட்டா யாரு சோறு போடுறது? டாக்டர் ஆகி நான் வெறும் மாத்திரை துண்ணுக்கிறேன், டீச்சர் ஆகி வெறும் காசு துண்ணுக்கிறேன் அப்படின்னு யாராலும் இருக்க முடியாது. இன்றைக்கு நம்ம எந்த துறையில் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு துறையாக அல்லது நமக்கு உயிரளிக்கிற ஒரு துறையாக இருப்பது வேளாண்மை துறை. அந்த துறையை இன்றைக்கு யாரும் கண்டுகொள்வதில்லை. நீங்க யாருமே சொல்லி நான் படிச்சுட்டு விவசாயி ஆக போறேன், பயிர் தொழில் செய்ய போறேன், வேளாண்மை செய்ய போறேன் அப்படின்னு நீங்க மட்டும் இல்லை, எந்த ஸ்கூல்லையும் யாருமே சொல்றது இல்லை. ஏன்னா விவசாயம் செய்பவர்களை, பயிர் தொழில் செய்பவர்களை ஏதோ படிக்காதவர்கள் செய்கிற ஒரு தொழிலாக, வேலையாக, அல்லது அதை செய்பவர்களை இழிவான ஒரு நபர்களாக கருதக்கூடிய ஒரு தொழிலாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டியது, உழவில்லையில் நமக்கு உணவில்லை, உழவில்லையில் நமக்கு இன்றைக்கு உயிரும் இல்லை. எனவே இந்த நாளில் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது குறிப்பாக விவசாயம் செய்பவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அவர்களை நாம் போற்றி மதிக்க வேண்டும்.
வள்ளுவர் கூறுகிறார், உலகில் இருக்கிற தலை சிறந்த தொழில்களில் முதன்மையானது உழவு தொழில். அப்போ அவர் உழவுக்கென்றே திருக்குறள்கள் பல எழுதியிருக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். யாரெல்லாம் உழவு தொழில் செய்கிறார்களோ அவர்கள் பின் நாம் செல்ல வேண்டும். இதுதான் காந்தியடிகளும் தன்னுடைய பொருளாதார முதன்மை கொள்கையில் வேளாண்மையை மிகவும் முன்னிறுத்தி பேசிய ஒரு தேசிய தலைவராக இருக்கிறார். இந்த நாளிலே வேளாண்மை துறைக்கு நாம் படித்தும் பெரியாளாக வளர்ந்தாலும் வேளாண்மை துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற மாணவர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். இருப்பீங்களா? மண்டை ஆட்டினா என்ன அர்த்தம்? இருப்பீங்களா? இருக்க வேண்டும். இந்த பொங்கலில் நாம் நமக்கு உணவளிக்கிற விவசாயிகளையும் கால்நடைகளையும் மாடுகளையும் நமக்கு உணவளிக்கிற இந்த பூமியையும் பாதுகாக்கிற பங்கிலே நாம் பணியாற்ற வேண்டும். தொடர்ந்து கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஓகே, குட். இந்த விழாவிற்கு பல வகையிலே உதவி செய்த எல்லோருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக யூனிவர்சிட்டி பாய்ஸ், ஆர்சிஎம் யூனிவர்சிட்டின்னு சொல்லாமா ஸ்கூல்னு சொல்லாமா? யூனிவர்சிட்டி ஆர்சிஎம் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபசர்ஸ் 13 பேர், உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இடத்தை தூய்மை செய்து காலையிலே வந்து அழகாக கோலமிட்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். அதே வேளையில் உங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்த தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து உழைத்த அவருடைய கணவர் அவர்களுக்கும் இப்பள்ளிக்கு வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பு செய்த எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும், குறிப்பாக இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவ செல்வங்கள் அழகாக கோலமிட்ட எப்சி மற்றும் ஜில்லு இவர்களுக்கும், அவர்களோடு சேர்ந்து அந்த கரும்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்த கெவின் அவர்களுக்கும், இந்த பள்ளியின் முன்னாள் மாணவராக சிறிது காலமே இருந்த போட்டோகிராஃபர் எட்வின் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கரவோசை எழுப்பி அனைவருக்கும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளியினுடைய சத்துணவு அமைப்பாளர் திருவாளர் அவர்களுக்கும், திருவாளர் மோகன் அவர்களுக்கும், இப்பள்ளியினுடைய காலை உணவு திட்ட பொறுப்பாளர் பிரியா, இன்றைக்கு நமக்கு பொங்கல் செய்த பிரியா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெரி குட்.